Hi friends, good morning. It's Tuesday. எழுந்ததும் ஃபஸ்ட்டு டீ போட்டுடலாம். நமக்கு காலையில் என்ன வேலை செய்கிறோமோ இல்லையோ ஃபஸ்ட்டு டீ சாப்பிட்டா தான் அடுத்த வேலையை நகரும். எனக்கு அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி காஃபியெல்லாம் நமக்கு இறங்காது. எப்போயாவது அக்கேஷ்னலாக காஃபி, பட் டீ இஸ் மை பெஸ்ட் சாய்ஸ். எக் பாயில் பண்ண போட்டிருக்கேன். இன்றைக்கி டொமேட்டோ ரைஸும் எக்கும் வச்சு தரலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ டொமேட்டோ ரைஸ்க்கு கொஞ்சம் புதினா எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ சமைக்கும் போது நமக்கு ஃப்ரெஷ் ஆகிடும். டீ எடுத்துகிட்டு மாடிக்கு போயிடலாம். இன்றைக்கி காலையில் கிளைமேட் சூப்பராக இருக்குது. வெயிலே இல்லை, லைட் ட்ரிஸ்லிங் இருக்குது. சுற்றி ஒரே பேர்ட் சத்தம். ரொம்ப நல்லா இருக்குது. சில்லுன்னு இருக்குது கிளைமேட். சென்னையில் இருக்க மாதிரி இல்லை, நல்லாவே சில்லுன்னு இருக்குது. இன்றைக்கி பேர்ட்ஸ் காணோம். மேபி ட்ரெஸ்லிங் இருக்கிறதுனால வரலன்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக மாடிக்கு வந்தேன்னா இங்கே எல்லாம் ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்க. கிளி, புறா, அணில் எல்லோரும் வருவாங்க. இன்றைக்கி யாரும் இல்லை. நம்ம அப்படியே டீ சாப்பிட்டுட்டு அப்படியே 2 வாக் போயிட்டு கீழே இறங்கணுன்னா டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ மெதுவாக நம்ம சமையல் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். இந்த பூ நம்ம மாடியில் பறித்தது. இதில் சங்குப்பூ இருக்குது, முல்லை, ஜாதி மல்லி, செம்பருத்தி எல்லாம் இருக்குது. முன்னாடி இந்த சங்குப்பூ வச்சு அசோக் டீ போட்டு கொடுப்பேன். இது ரொம்ப ஹெல்தி. இடையில கொஞ்ச நாளாக பண்ணுறதில்ல, ஏன்னா செடியில் பூ இல்லாமல் இருந்தது. இப்போ மறுபடியும் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது இன்றைக்கி தக்காளி சாதமும் எக் ஃப்ரையும் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். வீட்டில் காய் எதுவும் இல்லை, பாவக்காய் மட்டும் இருக்குது. அதாவது குழம்பு சாம்பார் வைக்கிற மாதிரி எதுவும் காய் இல்லை, பாவக்காய் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அது தியா மீனும் அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. தியா சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்ததுனால ஒரு 2 பீஸ் 3 பீஸ் காய் சாப்பிடுவா பாவக்காய். மீனுக்கு அது கூட சாப்பிட மாட்டா. ஸோ அதனால் மோஸ்ட்லி நான் வீட்டில் என்றைக்கு இருக்காங்களோ அன்றைக்கி பண்ணேன்னா நான் ஊட்டி விட்டேன்னா சாப்பிட்டுப்பாங்க. ஸ்கூலுக்கு வைக்கிறதுனா எப்போயாவது அக்கேஷ்னலாக சாப்பிடுவாங்க. அதுவும் அந்த குழம்பு செய்யும்போது கடைசியாக நிறுத்தும் போது கொஞ்சம் வெல்லம் போட்டு இறக்கணும். அப்படின்னா தான் கொஞ்சம் கசப்பு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் சாப்பிடுவாங்க. வேறு எதுவும் காய் இல்லாததுனால தான் இன்றைக்கி தக்காளி சாதமும் முட்டை வறுவலும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு 2 வெங்காயம் எடுத்து நறுக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் சேர்த்து தான் போடுவேன். நான் யூஸ்வலாகவே நாட்டு தக்காளி தான் வாங்குவேன், அதுதான் நல்லாயிருக்கும். முட்டை நான் மாடிக்கு போகிறதுக்கு முன்னாடியே பாயில் பண்ண போட்டுட்டேன். ஸோ அது பாயில் ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிட்டேன். இதை நம்ம தாளித்து விட்டுட்டு முட்டையை ஓடு எடுத்துகிட்டு நம்ம முட்டையை தாளிக்கிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். நம்ம அதை தாளிக்கிறதுக்கு முன்னாடி அரிசி கொஞ்சம் தண்ணியில் ஊற போட்டுடலாம். நான் சீரக சம்பா அரிசி எடுத்துக்கிறேன். இதுக்கு நம்ம நார்மலாக வீட்டில் சமைக்கிற பாயில்ட் ரைஸ் எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். பட் சீரக சம்பாவில் செய்யும்போது நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸுமே பிரியாணிக்கு போடுறது ஐட்டம் தான் நம்ம சேர்ப்போம். அதனால் சாப்பிடும்போது பிரியாணி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். கறி இல்லாத பிரியாணி, தக்காளி சாதம் சாப்பிடுவோம் மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இது எடுத்திருக்கேன். இப்போது அடுத்து குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய். இதுக்கு கடலெண்ணெய் ப்ளஸ் நெய் சேர்த்து பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ இதில் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்மளோட ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். லவங்கப்பூ, பட்டை, 2-3 ஏலக்காய், தேவைப்பட்டால் பிரிஞ்சி லீஃப் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். அது கூடவே கொஞ்சம் சோம்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். இதில் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கிட்டத்தட்ட நம்ம பிரியாணி பண்ணுறது போலயே தான். இதில் நம்ம 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். லைட்டாக கீரி சேர்த்துக்கலாம். அப்படின்னா தான் இது வெடிக்காமல் இருக்கும். பிரியாணிக்கு எப்படி நம்ம வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் டார்க்காக ஓரளவுக்கு வதக்குவோமோ அந்தளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது ரொம்ப
ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய் வந்து கொஞ்சம் ஒட்டக்கூட ஆரம்பிக்கும் பேனில். கொஞ்சம் பெரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு வந்து 4 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். ரொம்ப மழிகிற அளவுக்கு வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கொஞ்சம் அது வதங்கி சுருண்டு வர அளவுக்கு இருக்கணும். இப்போ சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம கழுவி வச்சுருந்தோம் இல்லையா புதினா, அதையும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் புதினா நிறுத்திக்கிட்டேன், ஏன்னா விசில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் காஷ்மீரி சில்லி, அது கூட வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பிரியாணி மசாலா நான் வீட்டிலே பண்ணது தான். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி கொடுத்துட்டு அதில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு இப்போ இந்த அரிசி வந்து நல்லா ஊறிட்டதுனால 1க்கு 2 தண்ணி, அதுதான் வந்து ரேஷியோ. நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்ததுனால நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு அதில் மீதி இருந்த கொஞ்சம் புதினாவையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு கிண்டி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு எது பத்தலையோ அதை போட்டுட்டு விசில் போட்டுடலாம். விசில் போட்டு நான் இப்போ அதை வேறு ஒரு அடுப்புக்கு மாற்றிட்டேன். இப்போ நம்ம முட்டை வந்து நல்லா ஆறிடுச்சு, அதை தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு முட்டை வந்து இந்த மாதிரி 2 அரிஞ்சு போட்டு சும்மா ஒரு கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாய்த்தூள், நான் இங்கே வந்து வெறும் ரெட் சில்லி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுடலாம். ஜஸ்ட் அந்த மிளகாய் தூளோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கினா போதும். வதக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த கடாய் வந்து நல்லா கொஞ்சம் திக்கான கடாய் தான். ஸோ இதிலே இருந்தாலே வந்து அந்த ரா ஸ்மெல்லாம் சுத்தமாக கம்ப்ளீட்டாக போயிடும். நான் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ டைம் ஆகிடுச்சு தியா மீனு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, அதனால் தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றிட்டு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் ஏற்கனவே வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு ஒரு குருமா ஐட்டம் மாதிரி பண்ணிட்டேன். அதனால் அதுதான் இப்போ தொட்டுக்கிறதுக்கு வைக்க போகிறேன். இந்த மாதிரி மூடி எடுத்து சுடும்போது தோசையை திருப்பி போட தேவையில்லை. இந்த மாதிரி சுட்டாக்கா தோசை வந்து நல்லா மொறுமொறுன்னு வரும். அதுக்கே அவங்க 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. அவளுக்கு மட்டும் மொறுமொறுன்னு ஊற்றி கொடுத்துட்டீங்க, எனக்கு மட்டும் இந்த மாதிரி இருக்குது, மொறுமொறுனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுப்பாங்க. இப்போ நம்ம தக்காளி சாதம் வந்து விசில் அடங்கிடுச்சு, எடுத்து பார்த்துடலாம். நல்லா திறக்கும் போதே நல்லா வாசமாக இருக்குது, சூப்பராக வந்திருக்கு தக்காளி சாதம். இது இன்னும் கொஞ்சம் ஆறிச்சுன்னா நல்லா பொலன்னு இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட லஞ்சு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன்னா தியா மீனும் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க. இப்போ டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னோடய சேனலில் நான் டெய்லி பண்ணுற என்னோடய ரொட்டீன் ஆக்டிவிட்டி ப்ளஸ் என்னோடய குக்கிங் வீடியோஸ் இதெல்லாம் தான் நான் வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இதை தவிர நான் எங்கேயாவது வெளியில் அவுட்டிங் போவேன் அப்படின்னாக்கா அதையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். விருப்பம் இருக்கவங்க என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.